சிறந்தாண்ட வணக்கம்மா. அப்பா அம்மா தாயா உன் தத்தி தாய அவர் அவர் எண்ணம் போல அவராரு நினைத்த காரியங்கள் அப்படியே மனதார நிறைவேற அம்மனை உங்களுக்கு ஆசீர்வாதம் தந்து அப்படியே ஆகட்டும். அப்பா சபையவத்தனையா இது மகாலட்சுமி கடாட்சியம் இருந்த சபை எதனால் போடப்பட்ட சபை என்று கேட்டால் நமக்கெல்லாம் தாய் திருநாக விளங்கக்கூடிய தனிகிழமட்டலே நன்னகரத்திலே ஸ்ரீ முருகன் ஆமா பள்ளி தேய்மானே அவருக்கு தேர் திருவிழா செய்து காவடி எடுத்து அதற்கு குத்தி நெருப்பு மெரித்தல் அது மட்டும் பெருமை தராதுன்றதுக்காக இன்றைக்கு மூன்றாவது உபயதாருக்கு நமக்கு இந்த தெருக்குத்து வைத்திருக்கலாம். ஆமா அவர் எப்படியாப்பட்ட தெய்வம் தெரியுமா? அப்பா கந்தப்பா கருணை செய்யப்பா கலைஞானப்பா கங்கசுதனான செய்யப்பா அந்த
துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விட துணையவன்றே ஒப்பிலே நாகிலம் நின் வந்தாடுந்தேன் எனக்கு நீ அருள் செய்தமையா. இதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? ஏழாழ்வார் அருமையா எழுதியிருக்கிறார். பகவானுக்கு இருக்கக்கூடிய 12 ஆழ்வார்ல அவர் ஒரு ஆழ்வாராகப்பட்டவர். இந்த செய்தியில அருமையா சொல்லி இருக்கிறார். எப்படி என்று கேட்டால் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விட துணையாவன்றே. அந்த கடவுளை எந்த கடவுளை அவர் பெருமாளுக்கு மட்டும் அது பொருந்தாது. ஆனா அவர் ஏழுக்கு பெருமாளுக்கு தான். ஆனா இது எல்லா கடவுளுக்குமே இந்த செயலாகப்பட்டது பொருந்தும். துப்புடையாரை அடைவதெல்லாம் எவ்வித கடவுள் இருந்தாலும் அன்னவருக்கு கோவிலுக்கு போய் நம்ம நேர்த்தி கடனை செய்ய வேண்டாம், அல்ல வேண்டிய பிரார்த்தனை செய்ய வேண்டாம், விரதம் இருக்க வேண்டும் என்பதற்காக மானிட ஜென்மெல்லாம் குட்டி அப்ப மானிட ஜென்மம் எல்லாம் கடவுளை நோக்கி போய் இருப்பார்களாம். ஆமா, அதான் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விட துணையாவென்றே ஒப்பில நாகில நீன் வந்தாடிந்தேன் யானைக்கு நீ அருள் செய்தமையா. ஏற்கனவே காலத்துல கல்லாழகரை இறங்கி கொண்டு ஆற்றையில இறங்கும் போது ஆற்றுல இருக்கக்கூடியது முதல. அப்ப தண்ணியில முதலுக்கு வலுவு ஏகப்பட்ட வலுவு 7000 வலுவு கொண்டு இருக்குமா ஒரு முதலாகப்பட்டது. அப்ப தண்ணிக்கு அதுக்கு வலுவு தண்ணியில இருந்தா. ஆமா, அப்ப தரையில இந்த பூமியில யானைக்கு வலுவு, தண்ணில முதலுக்கு வலுவு. ஆமா, தரையில யானைக்கு வலுவு. ஆமா, அப்படி யானைக்கு வலுவு இருக்க போதுல அந்த முதலாகப்பட்டது யானை கால் பிடித்து விட்டது. ஆமா, அப்ப ஒருவர் கூட அந்த யானை காப்பாற்ற வரவில்லை. அப்ப நாராயணா கோவிந்தா மாதவா யாதவா கேசவா என்னை ஆளும் வெங்கடேசா சீனிவாசா உன் பாதமே போற்றி ஆதி மூலப்பொருளே. ஆதி மூலப்பொருள் இந்த உலகத்துக்கு ஆதி மூலப்பொருள் என்று யார் எடுத்து உரைத்தேன் கேட்டால் 5 அறிவு படைத்த யானை மட்டும்தான். அதான் ஒப்பிலே நாகிலம் நின் வந்து அடைந்தேன் யானைக்கு நீ அருள் செய்தமையா. எய்ப்பேனை வந்து நான் அழியும் போதே எய்ப்பேனை என்று என்ன கேட்டாங்க. அப்பா ஒரு விரதத்தில் இருக்கும் போது தருவாயில் அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு முழுவதும் கடவுளுக்காக விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வேண்டுதலுக்காக சாமிக்காக பசி தாங்க முடியாதுன்னு கேட்கும் போது அப்போது சொல்லுங்க அந்த சாமி என்னை காப்பாற்றிதான் நான் பசிக்க தாங்கிக்கிறேன். ஆனா உண்மையாலுமே இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டா நான் யாரு குறை சொல்லல, நான் அந்த செயல் வச்சுதான் சொல்றேன். சாமிக்காக பக்தியா நம்ம விரதம் இருக்கும் போதுன்னாக்கா கடும் பசி ஏற்படுறது உண்மை. ஆனா நம்ம பெருமைக்காக இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அந்த கடும் பசியாகப்பட்டது பணம் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் சொத்து பத்து அத்தனையுமே மறந்துடுமா. அப்ப நம்ம யாருக்காக விரதம் இருக்கின்றோமோ, எந்த கடவுளுக்காக நம்ம விரதம் இருக்குமோ அந்த கடவுளையே மறக்க செய்யுமா அந்த பசியாகப்பட்டது. ஆமா, பெணை வந்து நான் அழியும் போதே அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். விரதத்தில் இருக்கும் தருவாயில் இந்த பசியோட கொடுமையில் அந்த பசிக்கு மட்டும் கிடையாது, தன்னுடைய ஆத்மா பிரியும் போதும் இந்த ஆத்மா விட்டு ஆத்மா பிரியும் போதும் அப்ப எய்ப்பெனை வந்து நான் அறியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அந்த தருவாயில் நான் உன்னை நினைக்க மாட்டேன். நான் அப்போதைக்கு போதே எப்படி நான் அப்போதைக்கு போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவணை பள்ளியானே. அப்பா என்னாட்டுக்கு பண்ணாட்ட விளங்கக்கூடிய இதோ ஆற்காட்டை சேர்ந்த சக்கரவர்த்தி மாமா ஐயா எனக்காக ஒரு 100 கொடுத்திருக்கிறார். ஏய் அத்தை வீட்டுக்காரரா? ஆமா. ஏய் அப்படி இருக்கும்போது அன்னவர் குடும்பத்தில் பகவானும் இஷ்டதெய்வம் குலதெய்வம் கூட இருந்து கோடிக்கு மறுகோடி தர நோயற்ற வாழ் குறைவற்ற செல்வத்துடன் வாழ்த்துக்கிறோம். சுபே ஜெயம். அது மட்டுமல்ல அப்பா என்னாட்டுக்கு பண்ணாட்ட விளங்கக்கூடிய இந்த தனிகளா மட்டும் நன்னகரத்திலே சவுண்ட் சர்வீஸ் ஆமா MRS முருகன் ஐயா எனக்காக ஒரு 100 கொடுத்திருக்கிறார். மற்றும் இதே ஒரு சேர்ந்த இதோ ரகோத்தமன் குமார் ஐயா எனக்காக ஒரு 100 மற்றும் மிருதங்க சக்கரவர்த்திக்காக ஒரு 100 கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் பகவானும் இஷ்டதெய்வம் குலதெய்வம் கூட இருந்து ஒரு கோடிக்கு மறுகோடி தர நோயற்ற வாழ் குறைவற்ற செல்வத்தில் வாழ்த்துகிறோம். சுபே ஜெயம். அப்பா
சபைக்கு முன்பாக வந்தனே விளக்கை யாரும் தெரியுமா? எனக்கு தெரிந்தாலும் இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும். சொன்னால் மறுவிளக்கம். அப்பா கெட்டறிந்த கனதானம் வந்திருக்கும் என் தாய் தந்த மரலுக்கும் இந்த ஊரை சேர்ந்த நாட்டாம தரும கட்டா வயசு பசந்த அன்னவர் பொறுப்பாதத்துக்கும் நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த இந்த முருகன் கோவில் திருவிழா உபயதார் 6 உபயதார அன்னவர் பொறுப்பாதத்துக்கும் நமக்கு இந்த 3ஆம் நாள் உபயதார நமக்கெல்லாம் வாய்ப்பளித்தார் அல்லவா அன்னவர் பொறுப்பாதத்துக்கும் நாட்டாம தரும கட்டா வயசு பசந்த அன்னவர் பொறுப்பாதத்துக்கும் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மலையாசங்குப்பம் ஸ்ரீ அம்மன் ஐனார்பன் தமிழ் தெருக்கூத்து நாடக சபா உரிமையாளர் கோடையடி மிருதங்க சக்கரவர்த்தி ஆர் சிவபிரகாசம் என் உயிருக்கு மேலான அன்னவர் பொறுப்பாதத்துக்கும் நம் உடனடிக்கு அனைத்து ஆசிரியர் நல்ல உள்ளங்களுக்கும் தாளகாருக்கும் பெட்டிக்காருக்கும் கெட்டிக்காருக்கும் இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம். அப்பா நான் யாரு விளக்கம்? நான் சங்கர இடபாகதி விளக்கம் முடிஞ்சதா? பார்வதா மற்ற விளக்கம். அப்பா நான் எப்படி பிறந்தேன் சொல்லுங்கம்மா. அப்படி ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியாது அம்மா. அப்பா இந்த உலகமாகப்பட்டது ஒரு கோயம்புத்த வடிவத்தில் இருந்து சின்னோண்டு தாண்டா தோன்றியது. ஆமா ஆமா அப்படி இந்த உலகமாகப்பட்டது இந்த கோயமுட்ட வடிவத்தில் இருக்கும் தருவாயில் ஒரு நாள் படீர் என்று வெடித்து விட்டது. அப்ப வெடித்த உடனே மேல் தட்டு ஆகாயமும் கீழ் தட்டு பூமாயகமும் இது ஆழாய் சமுத்திரமாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளக்கரையாகப்பட்டது உருவாகிவிட்டது. அப்படி உருவாகிவிட்ட உடனே மஞ்சள் கருவில் இருந்து அப்படி சத்தத்தோடு நான் பிறந்து அப்பா அண்டத்துக்கு பிண்டத்துக்கும் ஆகாய உருவா கோயமுட்ட கண்ணு கோரப்பல்லு நீண்ட முடி அப்படி இருக்கும் தருவாயில் சுற்றி திரிந்து பார்த்தேன். நமக்குன்னு ஒரு ஆடவர் வேண்டும் என்று தருவாயில் அப்பொழுது பூஜை செய்தேன். அதுக்கு முன்பதாக ஆயாய் சமுத்திரத்தில் நான் தலைமுழுகி என் கூந்தலாகப்பட்டது உலாத்திக் கொண்டிருந்தேன். அப்போ உலாத்தின் தருவாயில் என் கையில் என்ற கூந்தலாகப்பட்டது முடி ஏற்பட்டு அது கோபக்குறியோட உருட்டி சிக்கு கட்டி ஆகி பூமி பார்த்து ஓங்கி அடித்தேன். அதுல இருக்க பிறந்தவன் தான் இந்த கெட்டிக்காரன். அப்ப இந்த கெட்டிக்காருக்கு தாய் தப்பன் யாரு என்று கேட்டா எப்படி பிறந்தான்னு கேட்டாக்கா இப்படி என் வழியில் பிறந்தவன் தான் இந்த கெட்டிக்காரன்.
அப்படி இருக்க தருவாய். அப்ப எனக்கு ஒரு ஆடு வர வேண்டும் என்று இந்த பூமியை பார்த்து அதான் ஒரு லிங்காதாரமா அமைத்து லிங்காதார பூஜை செய்தேன். அப்ப பூஜை செய்யும் தருவாய் அம்மா என்று ஓடி வந்தார். ஆமா, இந்த பிள்ளை யார் என்று கேட்கும் தருவாய். அன்னவர் தான் பிள்ளையார் விநாயகர் ஆமா, நமக்கு பிள்ளை கிடைத்து விட்டதுன்னு சொல்லிட்டு பிள்ளைக அமர்ந்து விட்டு இரண்டாவது லிங்காதார பூஜை செய்யும் தருவாய் தங்கா என்று ஓடி வந்தார். ஆமா, அப்ப மகாவிஷ்ணாகப்பட்டவர் தோன்றி தங்கா என்று ஓடி வந்தார். அன்னவருக்கு நமக்கு தமையனாய் ஏற்படுத்தி விட்டார். அன்னவரை பாவித்துக் கொண்டேன். அப்படி இருக்கின்ற அவர் வாயில மூன்றாவது லிங்காதார பூஜை செய்யும் போது மூன்றாவது தர்மத்தில கோபக்குறியோடு அந்த யாகம் செய்யும்போது பார்வதா அப்படி என்று ஒரு குரல் வார்த்தை. அப்பா அப்படி பெண்ணே கண்ணே என்று பார்த்த உடனே தம்பி என்னை பார்த்த உடனே ஓட்டோட்டமா அப்போ ஒரு வருவாயே மைத்துனா அப்படி நாராயணமூர்த்தியாகப்பட்டவர் சொன்னார். பார்த்த உடனே ஏன் இப்படி வாடுறீங்க அப்படி கேட்கும் தருவாய். ஐயோ, அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் ஆகாய உறவா நீண்ட முடி கோய் முட்டை கண்ணு போற பல்லு 10,000 கரத்தோடு இருக்கின்றாரே, அது மட்டும் இல்ல அத கூட சகிச்சுக்கலாம். நான் அப்படி இருக்கும் போது முக்கண் அதாவது 3 நேற்றத்தோட நான் பிறந்தேன். ஆமா, அந்த நெற்றில் இருப்பது கண்ணாகப்பட்டது அக்னி சோலை வீசுகின்றது. என்னிடத்தில் நாட முடியவில்லை, அதனால தான் அவர் ஓட்டோட்டமா ஓடினேன் என்று எடுத்து என் தமையனாரிடம் எடுத்துரைத்தார் அன்னவர். ஆமா, எடுத்து இருக்கும் தருவாயே பார்த்தார் நாராயணமூர்த்தி. தங்கா பார்வதா, இதுக்கப்புறம் அந்த நெற்றிக்கன் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக நெற்றிக்கன் பிடுங்கி அது சிவபெருமானாக இடத்தில் வைத்தார். அப்ப வைத்த உடனே எனக்கு நெற்றிலிருந்து உதரமாக பட்டது சாய்ந்து கொண்டிருந்தது. அந்த கண்ணை புடுங்குறாங்கல்ல, ஆமா, அந்த இடத்துல ரத்தமாக பட்டது சார்த்தாரே அவருக்கு. அப்ப உதரமாக சாய்ந்தருவேயில் அண்ணா நாராயணா கோவிந்தா என்று கேட்டேன். பூமியிலிருந்து மண்ணை எடுத்து என் நெற்றியில் வைத்தார். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே நெற்றில் திலர்தம் அதாவது குங்கம் இடுதல் காரணம் பொட்டி இப்படி வந்து ஏற்கனவே காலத்திலே எனக்கு என் தமையனார் எடுத்து வைத்தார் அல்லவா, அந்த பொட்டாகப்பட்டதுதான் இன்றைக்கு பெண்கள் அனைவருமே நெற்றில் குங்குமம் இடுறாங்க. அப்போது பார்க்கும் தருவாயில் அந்த உதரமாகப்பட்டது நின்று விட்டது. நின்று உடனே உச்சந்தலையில் புடுங்க அடிக்கிறார். ரத்தம் நின்று உடனே புட்டிங்க அடிக்குது. ஆமா, இது என்னாட்டுக்கு பண்ணாட்ட விலங்கு புரியா. மூன்றாவது உபயதாரர்கள் பழனிவேல் ஐயா எனக்காக ஒரு 100 கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் பகவானும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கூட இருந்து முருகப்பெருமானும் கூட இருந்து 1 கோடிக்கு மறு கோடி தர நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தில் வாழ்த்துக்கிறோம். அப்பா அப்பொழுது பார்த்த உடனே உச்சந்தாளியில் உதரமாகப்பட்டது சாய்ந்தது. ஆமா, அப்படி சாய்ந்த உடனே அண்ணா நாராயணா என்று கேட்டேன். அப்போது ஓடி வந்து அதாவது நின்னாட இதுக்கு அதுக்கு நடந்து வாங்க கூட நான் தாக்குது. அப்ப கை ஓங்கி அப்படி உள்ளந்தாளியில் வைத்தார். நடக்கிறா சும்மா இருக்காதா அப்படி இப்படின்னு பைத்தியமா நினைச்சுக்கின்னு நர்றான்னு சொன்ன அந்த ஐயாக்காக இவங்க அப்படி பைத்திய மாதிரி அம்மாட்டுக்கு நடந்து. அப்பொழுது உள்ளங்கையாகப்பட்டது உச்சிந்தலையில் வைக்க அப்பா அப்பொழுது அந்த உதரமாகப்பட்டது நின்று விட்டது. மூன்றாவது முதல் ரத்தம் இங்க வந்துச்சு. என்ன சந்திர முதல் ரத்தம் இங்க வந்துச்சு நின்று போச்சு. மேல வந்துச்சு நின்று போச்சு. இன்னும் வரல. அப்போ உச்சந்தாலையில் நின்று உடனே அப்போ ஒரு குழந்தை ஆகப்பட்டது அதாவது புறப்பிரசவத்துல பிறந்தாலோ இல்ல அதாவது ஆபரேஷன் பண்ணி எடுத்தாலோ அதான் என்னைக்கு குழந்தை இந்த பூமியில ஜனனம் ஆகுதோ அது பிறந்து பிறந்தாலும் சரி இறந்து பிறந்தாலும் சரி அன்னைக்கு தான் அந்த உச்சந்தாலை மூடுமா. அப்ப அந்த உச்சந்தாலை மூடும் போது அப்ப பிறந்த குழந்தைக்கு பள்ளம் இருக்கும் பாத்தியா,
அந்த பள்ளம் எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டா என் அண்ணன் நாராயணமூர்த்தி என் உச்சந்தலை அமுக்குனார் பத்தியா அந்த பள்ளமாகப்பட்டதுதான் இன்றைக்கும் குழந்தைக்கு பள்ளம் உச்சந்தலையில பள்ளம் இருக்கும். ஆமா, அப்படி இருக்கும் தருவாயில் தம்பி மூன்றாவது எந்த வழியாக வந்தது தெரியுமா? மேலே வந்து ரத்தம் சொல்ல அடிக்கிட்டாரு, இங்க வந்து ரத்தம் அடிக்கிட்டாரு. அந்த நின்ன ரத்தம் கேமராமேனே, அந்த நின்ன ரத்தம் உனக்கு எந்த வயல வருது தம்பி? கேள்ற முன்னாடி அப்ப மூன்றாவது என் யோனியின் வழியாக தார்த்தாரே 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 ஆறாக அதுமா ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்றேன். என்ன? என் பொண்டாடி கடை சொல்ல மண்ணு அடிக்கிறான். இந்த யோனி ஏன்னு சொல்றீங்களே? அந்த யோனினா என்ன? யோனினா ஜீவா, இந்த பொம்பளை புள்ள பூரா சுடிதார் போட்டால போட்டு போற அக்கா யோனி. அந்த யோனி. ஏமா அத ஓடியா? போயிட்டே உன் அக்கா தங்கச்சி பக்கத்து விட்டு பரிகாரிக்க கூட்டி கொடுத்த பாரு. அப்படி தூரமா கூட இல்ல, அவகிட்ட போய் கேளு, அவ சொல்லுவா. ஆமா, அப்ப யோனியின் வழியாக உதிரமாகப்பட்டது சாய்ந்து கொண்டிருக்கின்றார். இரு காலை நான் பின்னிக் கொண்டு ஆமா பின்னிக் கொண்டு இருந்தேன். அதை பார்த்தார் என் அண்ணன் நாராயணமூர்த்தி. அம்மா பெண்களை தவறா நினைக்காதீங்க, நான் சொல்லிதான் ஆகணும். யார நம்மள பத்தி சொல்றாங்க. அப்ப இரு கால்களை பின்னிக் கொண்டு இருக்கும் தருவாயில் அப்போது பார்த்தார் அண்ணா நாராயண என்று இருக்கும் கத்தி அழுவும் போது அப்ப புரிந்து கொண்டு பார்த்தார். அதாவது இது சில பேர் இல்ல, இப்ப இருக்கிறவங்க தீட்டு என்று சொல்றாங்க. ஆனா கருட புராணம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இது உண்மை, நான் போய் நான் சொல்லல. கருட புராணம் யார் வேணாலும் இந்த பாகத்தை எடுத்து யோனியின் காரணம், பெண்கள் யோனியின் காரணம் அதுல கொடுத்திருப்பாங்க தலைப்பு. அதை எடுத்து படிச்சீங்கன்னா அது சொல்லுவாங்க. அப்ப 7000 பாவத்தை செய்தவள் தான் ஒரு பிரபஞ்சத்தில் இந்த பூலோகத்துல பெண்ணாக பிறக்க முடியுமா? 1 கோடி 2 கோடி இல்ல, 7000 கோடி பாவம் யார் ஒருவர் செய்கின்றாரோ அன்னவர் தான் இந்த பிரபஞ்சத்துல பெண்ணாக பிறக்க முடியுமா? அப்ப பெண்ணா இந்த பிரபஞ்சத்துல பிறந்து விட்டால் பாவம். அப்ப பூமி இப்ப சித்திரை மாசத்துக்கு அப்புறம் சித்திரை வைகாசி ஏரி குளம் அதாவது இருக்கிற எல்லாம் தண்ணி இருக்கிற தண்ணி போயிடும். அப்ப பூமி பாலமாலமா வெடிக்கும். அப்ப அந்த பூமியாகப்பட்டது பாலமாலமா வெடிச்சா பாவமா? அப்ப மழை பெஞ்சாக்கா புல் செடி மரம் எல்லாம் முளையுது இல்லவா, அந்த பாவ விமோச்சனம் தீர்ந்துருமா? அப்ப முருங்கை மரம் பிசுனு தள்ளனா பாவமா? முருங்கை மரம் பிசுனு தள்ளனா பாவமா? அது வெட்டனா மறுபடியும் துளுத்தா அந்த பாவ விமோச்சனம் தீர்ந்துருமா? அப்ப இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமி மீதுல ஒரு பெண்ணாக பிறந்து விட்டா அன்னவர் பாவமா? அந்த பாவத்தை போக்குவதற்காக தான் மாதம் 3 நாள் தினங்கள் மாதம் 3 நாள் தினங்கள் வைத்தார்கள். ஆனா மாதத்துக்கு பார்த்தா 30 நாள் 31 நாள் வரும். ஆனா இந்த கணக்கின் படி பார்த்தாக்கா, கருட புராணம் படி பார்த்தாக்கா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் ருதுவாகி தலைக்கு ஊத்துறது. அதாவது இன்றைக்கு ருதுவான பெண்கள் மறுபடியும் 2வது மாதம் சொல்லுவலாம் நாம. ஆனா 27ஆம் நாள் ஒரு பெண்மணியாகப்பட்டவள் திரும்ப தலை குளிக்கிறாரே அவர் தான். அதாவது அது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கக்கூடிய பெண்கள் 27 நாள் கழிச்சு தலை குளிச்சா தலை புறா புட்டு புட்டி ஆயிடாது. நான் கூட நேத்து குளிச்சு எனக்கு ஒண்ணாவது அந்த தலை குளிக்கிறதுல நான் டெய்லி தலை குளிக்கிறேன். அப்படி 27 நாள் ஏன் அப்படி வைத்தார்கள் என்று கேட்டா, இந்த பிரபஞ்சத்தில் 27 ஒரு மனிதனுக்கு 27 நட்சத்திரத்தை அந்த நட்சத்திரத்தை பிரகாரம் வைத்துதான் அது மாதம் என்பது 27 நாள் கணக்குப்படிதான் வருமே தவிர, ஆனா நம்புக்காக தான் புரிதல் வேண்டும் என்பதற்காக தான் 30 நாள் 31 நாள் வைத்தார்கள். ஆனா மாதம் கணக்குப்படி எடுத்தாக்கா 27 நட்சத்திரத்துக்கு 27 நாள் அன்னவர் கைத்தி ஒரு பெண்ணாகப்பட்டவர் ருதுவானவார். அப்படி ருதுவான உடனே அன்னவர் ஏன் கண்ணி தீட்டு என்று எடுத்தாங்க கேட்டாக்கா, அப்ப கோவில் குளங்கள் பூஜை அறைக்கு போனாக்கா செப்பு அதாவது செப்பு 54 செய்யப்பட்டது பொருள் இருக்கும். அப்ப கலசமாகப்பட்டது கோவில்ல இருக்கும். அப்ப நம்ம பூஜை அறையில மணி தாம்பல் தட்டு காமாட்சி அம்மாளுக்கெல்லாம் 53 நாள் பித்தளையால இருக்கப்படும். அப்ப அந்த 3 தினங்கள்ல ஒரு பெண்ணாகப்பட்டவர் கற்ப பைவாயி திறந்து கொண்டேதான் இருக்குமா? மூடாதான். ஆமா, அப்ப அப்படி மூடாது இருக்கும் தருவாயில் அந்த பூஜை அறைக்கு சென்று விட்டால் கர்ப்பப்பைக்கு பாதிப்பு ஏற்பட்டு அன்னவர் குழந்தை பாக்கியமே கிட்டாமல் போகலாம், கர்ப்பப்பையே எடுக்காமல் போகலாம். ஆனா இது சொன்னா பெண்கள் அடங்க மாட்டார். அது மட்டும் இல்லாம ஆண்கள் முகத்தை கூட பார்க்க கூடாது அந்த காலத்துல. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஏன் அந்த காலத்துல பார்க்க கூடாதுன்னா, அந்த நேரத்துல
அந்த அம்மாவுடைய கதிர்வீச்சு ஆண்களுக்கு ஆகாதான். ஓ ஆகாது. ஆண்களுக்கு அந்த கதிர்வீச்சு ஆகாதான். அப்ப ஆண்கள் முகத்தையே பார்க்க கூடாதான் ஏற்கனவே காலத்துல. அப்படி இருந்த போதிலும் அப்ப இந்த கர்ப்பப்பைக்கு பாதிப்பு ஏற்படும், குழந்தை பாக்கியமே கிட்டாம போயிடும் என்பதற்காக கோவில் ஆலயங்களுக்கும் செல்லக்கூடாது, கருவாரிக்கும் செல்லக்கூடாது. அத்தன்மையில் தனிமையா போனா, ஒரு கொல்லிக்காட்டுக்கு போனா ஒரு காக்கா குருவி கூட கத்தனாக அந்த நேரத்துக்கு அம்மாவுக்கு 3 நாள்ன்றதுனால 7 நாள் கூட உதரமாக்கப்பட்டது சாயமா. அதனாலதான் அந்த 3 நாள் அதனாலதான் அந்த 3 நாள் தினங்கள் எங்கேயுமே போகாம அடக்காச்சரத்தோட அமர வேண்டும் அப்படி என்று சொன்னார்களாம். அப்படி இருந்த போதில் தருவாயில் அப்போது பார்த்தார் சிவபெருமானாகப்பட்டவர் அந்த நெற்றிக்கண்ணியில் பார்த்து எரித்து மறுபடியும் நான் எங்க தெரியுமா பிறந்தேன்? அந்த பருவதா ராஜா ஜல்தி அப்பா அப்படி பருவதா மகளாக பிறந்து நான் பருவதராஜன் செல்வியாக பிறந்து பார்வதா என்று நாமம் சூட்டி அன்னவருக்கு தம்பி என்ன மனம் முடிச்சு திருமணம் செய்து வைத்தார்கள். ஏன் என்று கேட்டாக்கா இன்னைக்கும் ஒரு பெண்கள் வயது 1 நாள் கூட மிச்சமா இருக்கக்கூடாது. அப்படி மிச்சமா இருந்த ஒரு ஆடவர் திருமணம் செய்தா அன்னவருக்கு ஆடவருக்கு ஆயுசு கம்மியாகி போயிடுமா. அந்த ஒரு காரணத்தெல்லாம் முதல் பிரிவில என்ன திருமணம் செய்யவில்லை. என்னை எரித்து 2வது அன்னவரை என்னை படைத்து பருவத ராஜா மகளை பிறக்க வச்சு திருமணம் செய்தார்கள். எப்பா அப்படி இருந்த போதெல்லாம் அவர் இடப்பாகத்தில் அமர வேண்டாம். அதனால ஏதோ காரணம் தெரியவில்லை. என் பதியான அவர் வர சொன்னா ஓட்டோட்டமா ஓடி உங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு அன்னவரிடம் போய் எடுத்து பாயன போ. அம்மா வந்துக்கிறாங்க, அம்மா வந்துக்கிறாங்க, அம்மா வந்துக்கிறாங்க. நான் வரவே நான் வருவதற்கு 2 நாட்கள் ஆச்சு. வேலூர்ல இருந்து திருப்பத்தூர் வந்து, திருப்பத்தூர்ல இருந்து திருவண்ணாமலை வந்து, அங்க இருந்து திருக்கோவிலூர் பஸ் ஏறி வர எனக்கு நான் வரவே 2 நாள் ஆச்சு. எங்க அம்மா எப்படி அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்தாங்க? உங்க அம்மா இல்ல, அம்மா பார்வதம்மா அவங்க சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க. அம்மா வந்து சொல்றாங்க. பார்வதாக்கு ஏறி போயிருக்க அகந்தை அப்பார். அவளுக்கு அகந்தை என்பது தலைக்கு ஏறி போச்சு. அவ அம்மா வர சொன்னாங்கன்னு தானே சொன்ன, அப்பா வர சொன்னாங்கன்னு நீ போய் சொல்லு. பையன்கார குடும்பத்துல மாட்டினுங்கிறேன். அடிச்சிட போறாங்கடா. என்னடா
சண்டையே வேணான்னு இருக்கிறேன். யாரு கேட்டா இந்த ஊர்ல இந்த தனிகளாமட்டல பரமன பார்வதியா பெரிய ஒரு போர்க்காலம் குடும்பம் மாட்டேங்குது. இது காய் முந்தி சிரிச்சது குடும்பம்னு சொல்லுவாங்க. அதனால பையா எனக்கு அவருக்கு சண்டையே வேணாம். ஏன்னா எனக்கு இன்னொரு பேரு உண்டு. பட்ட பேரு என்ன தெரியுமா? வாயாடவே தெரியாது எனக்கு. வாயாடின் பேரு உண்டு. அதனால என் பதிவானவரிடம் சண்டையே நான் போடக்கூடாது. ஓட்டோட்டமா ஓடிங்க. என்ன சொன்னாரு ஏன்னு சொன்னாரு சொல்றா பையன் சொல்ற என்னடா யார பைத்தியக்கார குடும்பா? நான் வந்து மாட்டிக்கிறேன். அம்மா வந்து சொன்னா அவர் என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? என்னடா வந்து போயிட்டு கேட்டு வர்றாரு. ஆமா அம்மா வர சொன்னாங்கன்னு தேவியாக இருக்கக்கூடிய உமா பார்வதி சொன்னா. நீ என்ன தெரியுமா சொல்ற? உங்க அப்பா வர சொன்னாங்கன்னு போய் சொல்லுங்க. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அதுதான் பள்ளிக்கூடம் போனன்றது. பள்ளிக்கூடத்தை போய் பார்த்துட்டு வரான்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமையா போயிட்டு பள்ளிக்கூடம் மூட்டுக்குதுன்னு வந்த நாய்க்கு போய் மண்டையில சொன்னா ஏறுமா? அவ பார்வதி சொன்னது எப்படி? அம்மா வந்துருங்க. அம்மா வந்திருக்கான்னு சொன்னா. நான் என்ன சொன்னேன்? அப்பா வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எப்படி குண்டாதா நீ சாமி பாக்கற நான் அம்மா பாக்கறேன். என்னடா பையா என்னடா சொன்னாரு? என்னடா என்ன செக்கு என்ன சொன்னாரு? அப்பா வர சொன்னாருன்னு சொல்றாரு. யாரு? அப்பா வரணும். நீனு கேட்டுக்கோ, நானும் கேட்டுக்கோ, மரியாதை கேட்டுக்கோ. என்னடா இது? என்ன சொன்னாரு அவரு? என்ன சொன்னாரு இப்ப சொல்லு. நீ தாயாடி நீ என்னடா அந்த கம்னாடி சொன்னா? இந்த கம்னாடி கேக்குற என்ன? என்ன சொன்னாரு? மூஞ்சில துப்புறே மூஞ்சி நான் எச்சோட இது யாரு கம்னாடி? யார் ரயில் கைம்பு? யார் சொல்லு. ஏமா அப்பா வர சொன்னார் என்று உரைத்தார். அப்பா? ஓஹோ பையா சந்திர, குடும்பத்துல சண்டை வேணாம். பாக்குறவங்க காரி முடிஞ்ச குடும்பம் இப்படி பங்கமா சிரிக்குது. பார்வதி குடும்பம் இந்த தனிகளாமட்டில இருக்கிற பூரா பொம்பளையும் பார்த்து பூனு காரி மூஞ்சி சண்டை வேணாம். எப்ப இந்த குடும்பத்துக்கு ஆச்சோ எப்ப இப்படி சொன்னாரு? எனக்கு எந்த விதத்துல அவர் அப்பா அப்படின்னு கேட்டு சீக்கிரம் வந்து ஈஸ்வரசாமி ஐயா பரமேசா எந்த விதத்துல நீ அப்பா அதை கேட்டு வேண்டிய தப்பான்னு என்ன கேக்குறாங்க. ஒப்புடன் முகமல இருந்து உபசரித்து உண்மை பேசினாலும் உண்மை பேசினாலும் கூடிட்டாலும் உண்பதற்கு அமிர்தமாகும். அமிர்தமாகும். 2 நாள் ஆச்சு இந்த ஊருக்கு வந்து. ஆமா சாமி. உன் கையால தானே எடுத்து சாப்பிட்ட. ஆமா வாயால் தான் தின்னா. ஆமா அப்ப சாப்பிட்டது உன் கை தானே. ஆமா உன் கையை தானே முதல்ல கழுவணும். ஆமா கேட்டது முதலில் யாரா? அவங்க தான் கேட்டாங்க. அப்ப அங்க போய் கேட்டு வரா தூண் நாய். 2 பேருக்கு நான் எச்சு ஓடு படுக்கடா. பையா சாடி வேணாம் சண்டையே வேணாம். அம்மா கூட பார்க்க மாட்டேன் குத்து. என்ன என்ன சொன்னார்? எந்த விதத்துல நீ அப்பா அவனை கேட்டியா? அப்படி போல கதை. ஆமா நீ தானே பார்த்து சொன்ன. நான் சொன்னேனே முதல்ல அம்மானே. ஆமா எனக்கு எப்படி அம்மா வருவாங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு என்ன கேட்டுன்னு வர சொல்றாரு. ஆமா எங்க வாட கம்யூனிட்டி. நான் தான் கம்யூனிட்டி. கேளு நல்லா கேளு நல்லா கேளு. போட்ட காய வச்சு கொடுத்துருங்க. யாரு கடவுளுக்கு போயிருக்காது அந்த சொன்னா. ஏய் இங்க பாரு நல்லா தெளிவா சொல்றேன் கேளு. சொல்லுமா. இந்த உலகத்தில் படைத்தவள் இந்த சக்தி. உலகத்தை படைத்தவள் சக்தி. இந்த உலகத்தையே படைத்தவள் இந்த சக்தி. இந்த உலகத்தில் இருக்கிற உயிர் அத்தனை ஜீவராசிகள் படைத்தவள் இந்த சக்தி. இந்த குழந்தையை படுக்க வைத்தது இந்த சக்தி. இந்த சக்தி உன்னையும் படைத்தவள் இந்த சக்தி. அன்னவரை படைத்தவள் இந்த சக்தி. அந்த விதத்துல அன்னவர் படைத்தத ஒரே காரணத்தினால் அன்னவருக்கு நான் அன்னையாவேன். அன்னவரிடம் போய் எடுத்துற பாயன.
என்னடா என்ன காரணம் எதனால சிரிக்கும் உலகத்தை படைத்தவள் சக்தி. ஓஹோ இந்த உலகத்தை படைத்தவள் சக்தி உன்னையும் என்னையும் படைத்தவள் சக்தி. ஆமா இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்தவள் சக்தி. படைத்தவள் சக்தி அந்த விதத்துல உனக்கு அம்மாவா நீ எந்த விதத்துல அப்பான்னு என்ன கேட்டு வர சொன்ன. இவன் நல்லா தட்டுவானா உன்னை சாதாரணமா விட மாட்டேன் நானு. தட்டுவான் ஜால்ரா தையா தப்பு நீ உலகம் அப்போ ஆமா என்னை படைத்தினால் அந்த விதத்தில் அம்மா அம்மா என்று சொல்றாளே ஆமா சாமி. நான் எந்த விதத்தில் அப்பான்னு தானே சொல்லணும். ஆமா அவ ஆதியில் பிறக்கும் பொழுது ஆமா 3 கண்ணோடு ஆமா 1000 சிரசு 2000 கரம் கரம் அகோர ரூபத்தில் ஆமா. பார்ப்பதற்கு பைத்தியக்கார மாதிரியே இருந்தா. கண்டல் என்ன சொல்லிட்டு போயா. மென்டல் இல்ல ஆமா பைத்தியம் மாதிரி அகோர ரூபத்தில் இருக்கும் பொழுது ஆமா. நான் பார்த்தேன் ஆ. 3 கண்ணோடு ஒரு பெண் இருந்தால் ஆகாது. ஆமா அப்படி என்று ஆமா. அந்த 3 கண்ணில் ஒரு கண்ணை எடுத்து ஆமா அந்த மாலாகிய கண்ணல் ஆமா. எனக்கு நெற்றிக் கண்ணாக வைத்தார். ஆமா சாமி. அப்பொழுது ஆ. நான் அந்த நெற்றிக் கண்ணை திறந்து பார்த்தேன் பார். பார்த்தாய். அந்த திறந்து பார்ப்பதில் எரிந்து விட்டார். ஓ அக்கினி பலியாகப்பட்டு இறந்து விட்டார். அப்போ அந்த சாம்பலில் ஆமா அலைமகள் கலைமகள் என்று 3 தேவிமார்களை உற்பத்தி செய்து ஆமா 3 பேரும் மும்மூர்த்தி தேவரும் 6க்கு ஒருவரை எடுத்துக்கொண்டோம். ஆமா. அந்த அலைமகள் கலைமகள் 3ஆக பிரித்தோம் பார். ஆமா. அந்த விதத்தில் நம்ம போய் அப்பான்னு சொல்லிட்டு வா. தேவந்தி சாமி. இப்ப நீ சொன்னது கரெக்டா. டேய், என்னடா சொன்னாரு? அட, கம்முனு என்ன சொன்னாரு? அம்மா ஆ, அது அந்த காலத்துல ஆ. நீங்க தோன்றும் போது ஆ. உங்களுக்கு முக்கண்ணாகப்பட்டது ஆமா. 3 கண்ணில ஆ. ஒரு கண்ணாகப்பட்டது பரமனுக்கு வைத்தீங்க. ஆ. பரமனாகப்பட்டவர் உன்னை உற்று பார்த்தார். ஆ. நெற்றி கண்ணால் எரிந்து சாம்பலான பத்மமாகி ஆ. பர்வத ராஜர் குலத்திலே ஆ. மகளாக பிறந்து ஆ. இருந்தீங்கல்ல. ஆமா. அந்த விதத்துல உனக்கு அப்பாவா ஏய், அப்ப இதுல இருந்து என்ன விளக்கம் புரியுதுன்னு கேட்டாக்கா இந்த உலகத்துக்கு அம்மையப்பன் யாரு என்று கேட்டால் பரமன் பார்வதி தான். ஆமா ஆமா இத நான் என்னையா கேட்டா நான் வந்தீங்க நின்னுதான் தப்பு. இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணா ஆயிட்டீங்க. அப்ப விளக்கம் முடிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. அப்ப ஆமா. குடும்பத்துல இதுக்கு அப்புறம் சண்டை நீ வேணாம். சண்டையா போட சண்டை மாட்டே. வேணாண்ட பையா. ஆமா, நீ குடும்பத்துல சண்டை வேணாம். யார் பின்னாடி எனக்கு பயமா இருக்கு. போய் வட்டா. ஆ பாய். டாடா. அம்மா இப்ப இங்கிலீஷ்ல படிக்கிறா. ஓஹோ பரமேசா. அடியே பார்வதா. அப்படியே பார்வதா என்னும்போது எனக்கு எல்லாம் அப்படி சின்னுன்னு போட்டு விட்டியா? என்ன என்ன ஓஹோ பார்வதா. என்னடா ஒரு தாலி கட்டு ஒரு ஆம்பளை ஒரு கணவர் அவர் பேர் எட்டு வளைக்கலாமா? 8 வரை போனா அந்த கம்யூனிட்டி பையா அத கார் முடியா அத வாங்கிட்டு பையா இங்க வர கார் முடிச்சு கம்யூனிட்டி அவர் யாராரு ஒரு பெண்ணாகப்பட்டவள் உதைத்த கம்யூனிட்டியா இருந்தாலும் வீட்டுக்காரனை பார்த்து எவன் பொட்டு சாதி 8 வரைப்பாளா? 8 வச்சு விட்டு வளைக்கிறேன். யாரா? ஏய் அதுக்கு நேர்ல நெஞ்சில வச்சிட்டு போ. நாங்க என்ன எங்களை வளைக்கிறேன்னா நான் கவர்மெண்ட் கேட்டேன். 10 வீட்டு குடும்பத்தை நீங்க பதமா அழிச்சிட்டு வந்துட்டீங்கடா. ஊருக்கு ஒரு ஆள் இருந்தா போதுண்டா. டேய், அவரை நான் 8 வரைப்போன்னு சொல்லல, 3 காரி நல்லா தெரிஞ்சுக்க. ஏய், அங்க பாரு என்ன இறக்காம 24 மணி நேரமா தலையில தக்காளி சுவாமி சொன்ன சிரிக்கிறா. அவளை தான் நான் 8 வலிப்பேன்னு சொன்னேன். அவளை தான் நான் காரி பூணு புரியுதா? அங்க போய் சொல்லி யாராவது என்ன ஆச்சு? அவ வந்த வேகத்துக்கு என்ன எட்டி மிதிச்சிருந்தா இந்த தனிகளாம்பட்டிலே தரைக்கு தரைய அமைங்கிட்டுக்குவேன். ஆமா உடாந்து விட்டுதான் அதுக்கப்புறம் எடுத்துருக்கணும். சாமி
அவங்க ஒன்னும் ஒதுக்கலையா உங்க தலைமையில ஏதோ வச்சுக்கிறீங்களாமே ஆகாய கங்கை என்று சொல்லக்கூடிய கங்கையை தலையில் வைத்திருக்கிறாங்க. அவங்களை கேக்குறாங்களாம், அந்த தலைமையில எதுவுமே ஒரு பொண்ணு வச்சுக்கிறீங்களே டக்குனு மூத்திரம் வந்தா எப்படி இறங்கி எத்தனையோ கேள்வி இருக்குது. ஆனா இவனுக்கு சந்தேகம் எதுல வந்திருக்குது பாத்தியா? சரி, சந்தேகம் என்று ஒன்று ஏற்பட்டால் அதை தீர்த்து வைப்பது ஒரு தந்தையுடைய கடமை. சரி, ஒரு வேலை செய்யற மேல வேர்வையா வருது. ஆமா, அந்த வேர்வையை நக்கி பார்த்தா எப்படி இருக்கும்? உப்பு காட்டியும் அதுதான் அந்த அந்த வேர்வையானது உப்பு கறிக்குது பாரு. ஆமா, அதுதான் அந்த கர்மா கங்காதேவி கழிக்கின்ற சிறுநீர். சரி, அது ஒரு பக்கம் சிறுநீர் கழிப்பதாக இருக்கட்டும். ஆமா, அந்த உடம்புல அழித்து தேய்ச்சியனா என்ன வருது? அதை மூந்து பார்த்தா அதுதான் மலம். அந்த கங்காதேவி சிறுநீரும் மலமும் அளிப்பது இந்த மாபெரும் மனிதர் குலத்துலதான். அதுதான்டா விதி. சண்டை வேணாம், ஐயே பார்வதா பொண்டாட்டியே பார்க்கல, சாமின்னு பார்வதா திறந்தாலும் கஷ்டம், திறக்காம இருந்தாலும் கஷ்டம். நான் சொல்ற மாதிரி கேள்வி, ரெண்டு பொண்டாட்டி கட்டிட்டு நான் பாடுறோம். கேளு நல்லா, ஒரு பொண்ணாடி அங்கிட்டு கொடுத்தா வச்சு நாளைக்கு கொடுக்க மாட்டோம். சுவாமி பரமேசா, தேவி பார்வதா, சுவாமி ஐயா பட்டாயில பரம்போக என்னடா என்ன நினைச்சீங்க? எப்படியா பட்டாலு எத்தனை ஏக்கர் திருவண்ணாமலை அவரு போய் பரம்போக்கு இல்ல இல்ல சரியான கோவம். பட்டா இல்ல பொறம்போக்குன்னு சொன்னதுக்கு உனக்கு கோபம் எடுத்தேன். பொறம்போக்கு அவனே புறம்போக்குதான். எதுக்கு கேக்குறா? திருவண்ணாமலை எத்தனாயிரம் ஏக்கர் இருக்குது? திருவண்ணாமலையில 27 சென்ட் 27 சென்ட். எத்தனை ஏக்கர்? 67 ஏக்கரா. 67 ஏக்கர். சொல்றாங்களே அந்த திருவண்ணாமலை இடம் திருவண்ணாமலையானது 25 ஏக்கர் 32 சென்ட் என் பேருல இல்ல. சரி, அது அது விட்டோம். திருவண்ணாமலை ஒண்ணு கிடையாது. இங்க இருந்து சிதம்பரத்துக்கு போயிட்டியா? பையா, சிதம்பரம் எத்தனை ஏக்கர்? சிதம்பரமா 55 ஏக்கர். 34 சென்ட். 50 ஏக்கரா? எத்தனை ஏக்கர்? 54 ஏக்கர். 54 ஏக்கர் 32 சென்ட். பையா, ஏற்கனவே திருவண்ணாமலை சொன்னிய அவர் சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் பேர் உண்ணாமலையார் மட்டும்தான் தெரியும். ஆனா உண்மையான பேர் அவங்க பேர் என்னக்கா? அபிதா குச்சாமல் சொல்லு. அபிதா குஞ்சாம்பல். வாய் அளந்து பேசு. அபிதா குச்சாம்பால் சொல்லு.
அபிதா குஜலாம்பால். அப்படிதான் குத்தலாம். அன்னவர் மனைவி பேர் நான் தான். புரியுதா? பாம்பேல தான் பட்டா. இப்ப பொம்பளை மேல எழுதியா? நான் எழுதல. செஞ்சிக்கு ஆயவா இருக்குது. ஏய், இப்ப தில்லை நடராஜ் பெருமாள் இருக்கின்றது. சிதம்பரம் 54 ஏக்கர் 32 சென்டி. ஆமாமா. அந்த தில்லை நான் மனைவியோட பேர். ஆமா. நடராஜோட பேர் மனைவி பேர் என்ன? ஆமா. சிவகாமி அம்மை. ஓ சிவகாமி. அப்ப சிவகாமி அம்மா பேர்ல தான் பட்டா. அந்த சிவகாமி நான் தான். அப்ப 54 ஏக்கர் 32 சென்டி. இரு, விடாம சொல்றீங்களா? அந்த 32 சென்டி என் பேர்ல தான் பட்டா. அவரு பொம்பளை மேல எழுதியா? இதுக்கு நீ சிரிக்க கூடாது. ஊர்ல இருக்கிறவங்க சிரிக்கணும். நான் போய் கேட்டு வரேன். எப்பா ஏப்பா வாவ், யாரா உனக்கு இப்படி எடுத்தது? சரி கேளு. அந்த திருநமலை விட்டு விட்டுற. அது சிதம்பரம் இருக்குது. சிதம்பரம் இருக்குது. அது உன் பேர்ல தானே இருக்குது. என் பேர்லயா? ஆ. உங்களை அழகா கேக்குறிய. ஆ. ஆனா அந்த சிதம்பரம் இருக்குது 54 ஏக்கர் 32 சென்ட். கண்டிப்பா எங்க அப்பா மேல தான் இருக்கும். அதுவும் என் பேர்ல இல்லடா. போயா. ஏய், சரி டேய். போறது. வா. இந்த அப்பாட்டுக்காக வந்தா புறம்போக்குன்னு சொல்றாளே, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த பரமசிவன் இருப்பது எங்க? சுடுகாடு. சுடுகாட்டுக்கு யாருன்னா பட்டா பட்டா பண்ண தந்து முடியாதா? போகலாம். பட்டா பண்ண முடியாதா? தள்ளி தள்ளி ஓட்டிக்கலாம். ஓட்டிக்கலாம். ஆனா அத கடைசி வரைக்கும் புறம்போக்கா தான் இருக்கும். பட்டா தர மாட்டாங்க. ஆமா. இந்த பரமசிவன் சுற்றி திருவது எங்க? அங்கதான். சுடுகாட்டுல. சுடுகாட்டுல. அதனாலதான் என்ன புறம்போக்குன்றா. சரி போறோம் போறோம். ஏய், சண்டை வேணாம். நீ தங்க வேற தங்க போடுங்க. என்னடா போய் உள்ள போய். ஓஹோ சுவாமி. தேவி, ஐயே, ஐயோ தேவி. ஊன் சொன்னாலும் குத்தமாக்குது. ஏன் சொன்னாலும் சுவாமி, ஐயா நக்கனது எனது நாதா. ஏன் என்னடா காரணம்? என்ன காரணம்? திரும்ப பண்ணிட்டு நீ நான் உனக்கு தெரியாமல், நந்திகேசவனுக்கு தெரியாமல் நான் எதையுமே பண்ணலடா. நீ எதை நக்கலையாமே? எங்க நக்கன? யாருக்கு நக்கன? எப்ப நக்கன? எந்த டைம்ல நக்கன? எவ்வளவு நக்கன? என்ன கூட்டு வரக்கூடாது? எதுக்கு? நக்கனா? டேய், அவ சொல்லின காரணம் என்ன தெரியுமா? நக்கினவர். ஓ அதான் அப்படி என்ன விளக்கு என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் ஆண்கள் பெரிதா பெண்கள் பெரிதா என்று போட்டியானது ஏற்பட்டது. இந்த காலத்திலயும் நடக்குது. உன் வீட்டுல உன் பொண்டாட்டி உன்னை புடிச்சு அடிப்புறாள். ஆமாங்க. ஆமா, நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளுன்னு அடி வாங்கின்னு வந்து வெளியே நான் தான் அடிச்சுன்னு பீத்திக்கிறேன். அந்த மாதிரி அந்த காலத்தில் ஆண்கள் பெரிதா பெண்கள் பெரிதா என்று போட்டியானது ஏற்பட்டது. அப்ப பார்த்தார், தேவர்கள் பார்க்கும் பொழுது இருவரும் சண்டை செய்து கொண்டு இருந்தால் ஆகாது. அப்போ ஆண்களுக்காக பரமசிவனும் பெண்களுக்காக உமா பார்வதியும் 2 பேர்களும் ஒரு போட்டியானது ஏற்படுத்துங்கள். ஏன் மாதிரியா தப்புதான் ஏஞ்சா? 2 நாளா தூங்காம கதை கேக்குது. அதுயா சின்ன பிள்ளைங்களா நம்ம மேல பாசம் கதை கேக்குது. வந்த நேற்று காலை எடுத்து வச்சு உடனே அண்ணா நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, வந்தவனே என்னால வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது அப்படின்னு ஓடி போய் பஜ்ஜும் டீயும் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துச்சு. எனக்கு கொடுக்கல. நீ என்னடா நீ பஜ்ஜு டீயுமா கொடுப்ப, வேற தின்னுவேன். டீ சாப்பிடுவாங்க. அப்போ இருவரும் ஒரு போட்டியானது ஏற்படுத்த வேண்டுமானால் அதற்கு ஒரு இடம் வேண்டும். அப்பதான் தில்லையில் பொன்னம்பலமேடு இருக்குது. ஓ பொன்னம்பலமேடு. அந்த பொன்னம்பலமேட்டில் போட்டியானது ஏற்படுத்தலாம். ஓ போட்டியாக. அது என்ன போட்டி தெரியுமா? நடன போட்டி. அப்ப அந்த நடன போட்டியை நடத்தும் பொழுது ஒரு படி பொம்பளைங்களுக்காக ஆடிய பார்வதா ஒரு படி மேல ஏறினாரா. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு படி ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது மாலாகிய கண்ணன் பார்த்தார், பெண்கள் ஜெயித்து விட்டால் ஆண்களுடைய மரியாதை கெட்டுவிடும். இந்த பூலோகம் 14 லோகம் பெண்களுக்கு அடிமை ஆகிவிடும் என்று அவர் ஒரு சைகை காட்டினார். மைத்துனா காலத்து
மைத்துனா கலத்தோ அப்படி என்று சைகையானதை காட்டும் பொழுது இந்த பரமசிவன் பார்த்தா அந்த திருட்டு பையன் செய்யற வேலை இந்த திருட்டு பையனுக்கு தான் தெரியும். 2 பேரும் ஆகும்போது திருட்டு பசங்க. அப்ப பார்க்கும் பொழுது என் காலால் எப்படி என் காலால் காதில் இருக்கும் நச்சிருவத்தோட கழுத்து கீழே போட்டு நாவால் நக்கி எடுத்து மாட்டினேன். மொத்தம் நக்கிட்டேன். அந்த நச்சிரவத்தோட நாவால் நக்கி எடுத்து மாட்டேன். இவன் நக்கனவன் நக்கன்னு சொல்றான். நான் கூட யாரும் நக்கிட்டு வந்துடுறேன். சண்டை வேண்டாம். ஆமா. ஓஹோ சுவாமி யாரதா சுவாமி தில்லை அம்பாள பாசரே பதத்துக்கு வில்வ மலரால் இந்த பார்வதியாகப்பட்டவர் இரு பாதத்தையும் துடைத்து பூஜை செய்து இல்லை மலரால் உன் பாதத்தை போட்டு செய்தேன். இந்த பரமசிவனுக்கு உகந்த மலர் என்று பார்த்தால் இந்த பரமசிவனுக்கு உகந்த மலர் என்று பார்த்தால் வில்வ மலர் தான். அந்த வில்வ மலரை கொண்டு வந்து என் காலடியில் வைத்து திறந்தாழ்த்து கரங்கூப்பி பணிந்திருக்கிற. அதனால பார்வதா பார்வதா என்ன பார்வதா அந்த பாதமாதை தான் என்ன கூப்பிட்டீங்க? யாரு யாரு வாயாடியா கடனா புடுங்கல யாரு பல்ல ஏன் பல்லையா அவரு பல்லையா யாரு அவர் பல்ல ஏன் அவரு பல்லையா பல்ல புடுங்க போறேன்னு ஏன் தான் எனக்கு இப்ப தெரியுது. சாமி கம்மியர் அவங்க உங்களை கேட்கல, நீங்க போச்ச கூடாது. மேல இருக்கிறாரு பாம்பு, அந்த பாம்பாகப்பட்டது அவங்க வரக்குல. ஏன்னா வரக்குல அகந்தியோட வராங்க. ஓஹோ பார்வதி அகந்தியோட வந்தா சர்ப்பமாகப்பட்டது சீருது அப்படின்னு சொல்லிட்டு நீ நான் என்ற அகந்தையில் வருபவர்களை ஆமா என் சிரசில் இருக்கக்கூடிய கழுத்தில் இருக்கிற வாசகி என்ற பாம்பானது சர்ப்பு சர்ப்புன்றுமா. நீ வேற அதுக்காக சேரல சாமி. அது 2 நாளா பாய்ச்சி எடுக்குது, 2 தவக்கெல்லாம் முடிச்சு போட மாட்டேங்கிறியா? சரி, இந்த பரமனுடைய வாதத்தை வெளிய வேண்டும் என்று நந்தோட ஓடி சென்று எனக்கு உகந்த வில்வ மலரை கொண்டு வந்து என் காலடியில் வைத்து சிறந்தாழ்த்தி கரங்கூக்கி பணிந்தார். மஞ்சள் குங்குமத்தோடு இன்று போல் என்று நாள் வாழ்ந்திருப்பேன். சொல்லலாமா சொல்லலாமா சொல்லலாமா? என்ன சொல்லுப்போ சாமி நல்லா இருந்தாலும் நேரம் கிடையாது. என்ன வரவேற்ற காரணமே அது. தேவி படியளக்க போக வேண்டி பாவையாரை முனையால
படியாளுக்கு பாரு எப்ப பார்த்தாலும் இதேதான். ஒரு நேரம் கூட தேங்கிட்டு இல்ல. ஏன்னா 24 மணி நேரம் அவளை வச்சுங்கிறதுனால படியாளுக்கு போறான். கேட்டா படியாளுக்கு போறான். ஏண்டா பையா இதே வேலையா இதே பழப்பா என்ன இது? எங்கேயும் போக கூடாது, எங்கேயும் போக கூடாது. என்னிடத்துல தான் அமர வேண்டும். வாங்குறானா வேணாம், அப்படியே சீக்கிரம். சரி, அதனால படியாளுக்கும் போக கூடாது. இன்னைக்கு அந்த வெள்ளி அம்பலத்திலே அமரணும். சரி வா அமரலாம். அந்த சண்டை விளவக்கூடிய சற்று பறவை வாங்க வேண்டும். போகலாமா? எங்க போகலாம்? எங்க போக வேண்டும்? கைலாயம். கைலாயம். இந்த கைலாயம் தமிழாய் தாயாட்டுக்கு வந்துட்டோம். என்ன பெத்த என்ன வந்தாரு பாரு, என்ன உண்டு செய்த பரிம கடவுள் இருந்தா பத்மாசுர வந்திருக்கு. கண்டி பெண்ண பர்வத கேளடி சின்ன இந்த கைலை மலையானது கட 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 கடவென்று ஆடிக்கொண்டிருக்கிறது. என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணம்? சமூகம் ஏதாவது வந்திருக்குமா? லோன் ஆபீஸ்க்கு வந்துக்கிறாங்க. நீ கையெழுத்து போட்டா ரப்பிட்டு போடுவாங்க. என்னத்த ஐயா உங்க புள்ள வந்துக்குது, புள்ள வந்துக்குது, புள்ள வந்துக்குது, புள்ள வந்துக்குது. புல்லு வந்தா அந்த இடத்துல போய் மாட்ட கட்டுறா. உங்க புள்ளங்க ஏன் புள்ளையா? ஆமா. இவன் பாத்தியா எத்தனையோ புள்ளைக்கு டேய் தள்ளுங்க வாயா. நம்மளுக்கே விநாயகர் மேல ஒரு 2 புள்ள. பிள்ளை என்பது எத்தனையோ எனக்கு இருக்குது. ஆமா. வந்த உடனே உன் புள்ள வந்துக்குதுன்னா ஆமா அவளுக்கு கோவம் வராது? கண்டிப்பா சாமி. நீ திட்டுப்படியா ஏதாவது புள்ள பெற்றிருப்பேன்னு அவனுக்கு அப்படியே ஆமா. இந்த புள்ளதான் வந்திருக்குதுன்னு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு தெளிவா தெரியும். யார் தெரியுமா? நீ பெத்து விட்டு போயிட்டு அவன் வந்து யார் கூட்டு ஐயோ குடியா பேர் தெரியல. என் பேர் ஜீவான் வாத்து. கோகிலா ஐயா கோகிலா கோகுலன் கோபிகா. கோகுலன் கோபிகா எனக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறா. அன்னவர் குடும்பத்தில் பகவானும் இஷ்டதேவன் குலதேவன் கூட இருந்து அன்னவருக்கு முருகன் பெருமானாக தீர்க்க ஆயுளம் கொடுத்து 16 செல்வத்தையும் கொடுத்து ஒரு கோடிக்கு மறு கோடி தர நோயற்ற வாழ்வு குருபெற்ற செல்வத்தோடு வாழ்த்துக்கிறோம். சுபே ஜெயம். என்னுடைய மகனாக இருக்கக்கூடிய பத்மாசுரன் வந்திருக்கான். அந்த பத்மாசுரனுக்கு என்ன வழக்கம் தெரியுமா? எப்பொழுதும் விபூதி கொண்டு வந்து இந்த பரமசிவனுக்கு படைப்பது வழக்கம். அதனால அதேதான். அப்ப அந்த பரமசிவனை எடுத்து அந்த பத்மாசுரனை எடுத்துக்கொண்டு என் இடத்துல எடுத்துட்டு உள்ள கூடாது. என்ன சொன்னார்? என்ன தெரிவித்தார்? மகராஜா ஆமா என்ன போய் சொன்ன மாதிரி அப்படி வந்திருந்தார். விபூதி எடுத்துக்கிட்டு அருகாம வர சொன்னார். விபூதி எடுத்துக்கிட்டு ஏமாத்துறா. இன்னைக்கு விபூதி எடுத்து வர முடியாது, எடுத்து வர முடியாது. பாலசேவை கண்டுபிட்டு மறுமுறை சரிங்க மறுமுறை நாங்கள் உழைத்த வேண்டுமாக வரவேற்க வேண்டும். தந்தையே
மாட்டேன். அந்த பத்மாசுரன் அநேக கோடி வணக்கம். வாழ்க வாழ்கவே. இந்த பையன் தன்னிலே செய்யகமாகவே வாழ்க வாழ்கவே. அப்பாக்கு இப்படிதான் பயப்படியா? அடிக்கலடா வாடா, பயப்படாத வாடா. கையங்கால உதறாத. என் பிள்ளையா இருந்தா பத்மாசுரா, அப்பா எனது பாதம் ஒரு பாதம் என்று வலிதபடினார். நல்லா இரு அப்பா. எனக்கு வாக்கி வர கொடுத்துக்கு சந்தோஷப்பா. அப்படி இருந்தாலும் அம்மா நாளா உனக்கு நான் விபூதி தான் எடுத்துட்டு வந்தேன். அம்மா போய் பாத்துட்டு வந்தா. நீ மட்டும் தனியா இருக்கிய. அம்மா எங்க போச்சு? அம்மா நூறு வழி தன் மகனாக இருக்கக்கூடிய பத்மாசுரன் வந்திருக்கிறான். பண்ணிரானா பாத்துட்டு போயிடுறியா? உங்கள் பாதம் அப்பா பரமேசா, அப்பா உங்கள் இருவருடைய பாதங்களை கவனித்திருக்கோம். சரி சின்ன சின்னவன் ஒரு கோடி வணக்கம் சாமி. யாரு சந்திர? ஏன்பா இவன் முகம் எப்படி தெரியுமா? தோணி வைக்கிற மாதிரி. அந்த அந்த காலத்துல வந்து இறமிக்கால மூக்குல ஒரு வளைய போட்டு இருப்பாங்க தெரியுமா? ஆமாரு அதே மாதிரி. ஐயோ வாங்கிட்ட காட்டாத சாமியா. சரி பாதத்தை மனிதனா நல்லா இரு. வந்த காரணம் என்னமோ என்னமோ அப்பா எப்பொழுதும் விபூதி எடுத்துக்கொண்டு வந்து இந்த பரமசிவனுக்கு படைப்பது உங்களுடைய வழக்கம். வழக்கம் எங்கடா விபூதி? அப்பா இன்னைக்கு விபூதி எடுத்து வரல. ஏன் மறந்துட்டியா? விபூதி கொண்டு வந்து உனக்கு படைப்பதே என்னுடைய வேலையா இருக்கிறது. இருக்க இன்றைய தினத்தில் உங்ககிட்ட ஒரே ஒரு வர வாங்க போறேன். வடை வேணும், சின்ன வர வேணும். சந்திர காலையில தானே 4 வடை கொடுத்தாங்க. ஆமா இப்ப வந்து வடை கேட்டா 4 வடை தான் தின்னா. சத்தியமா 7 வடை தின்னா. கொத்த வடை கேட்க கிடையாது. வர வேண்டும். வர வேண்டுமாடா? சரி மகனுக்கு கொடுக்காத என்ன வர? ஆமா சாமி பரமேசா கூட வாங்குறது அதுக்கு அப்புறம் வாங்கி. நீ வர கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் பொறுக்கும் போது முதல்ல வர வேணும். வர வேண்டும். எதை கேட்டாலும் தரேன்னு சத்தியம் வேணும். ஆமா பரமேசா ஐயா நானே ஐயா ஐயா பரமேசா ஐயா ஐயா கட்டகல ஐயா கொஞ்ச நேரம் காசா. பரமேசா பரமேசா நான் பொறுக்கும் போது நான் தோடு போறல. நீ சத்தியம் சொன்னா நான் நம்ப மாட்டேன். அதனால எப்படி எனக்கு சத்தியம் வருது தெரியுமா? ஆகாய வாய் சத்தியம். ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக இந்த பாகத்தில் அமரக்கூடிய உமா பார்வதி சாட்சியாகவும் மைத்ரா விலகக்கூடிய கோபாலகண்ணன் சாட்சியாக. ஆமா சாமி கோபாலகண்ணன் சாட்சியாக மகளா விலகக்கூடிய வேலவர்களாக சாட்சியாக எந்த பொருள் கேட்டாலும் அந்த கெட்ட பொருள் கடல் என்று வார்த்தை
அந்த கெட்ட போற தாரே நின்று நீ எது கேட்டாலும் தாரேன்னு உனக்கு சத்தியம் தரேன். சத்தியம் தானே? இந்த ஒரு சத்தியம் தான்ட்ட அப்படி சத்தியம் வருது பத்தியா எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? செல்வம் இவன் நம்மள தேடி வருகிறான். அந்த வரத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும். பின்னாடி நம்மளுக்கு வரத்தை நாம பாத்துக்கலாம். இவன் சாகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வம். அவன் கேட்கறதுல ஒரு அர்த்தம் தெரியுமா? சாகாத வரத்துக்கு ஷா. ஆமா, முதல்ல பசுல பங்காளியா உனக்கு காலைல 2 டீயா கூட வாங்கி தரேன். கொஞ்ச நேரம் பேசாம சாமி. சொல்லு. சாகாத வரத்திற்கு ஷா. ஆமா. வேகாத உடலுக்கு வே. போகாத செல்வத்திற்கு போ. அவன் கேட்பது என்ன? சாவே போ. எழுத்துல அந்த எழுத்து வந்து. ஆமா, சரி, நீ கேட்ட பிறகு சத்தியம் அந்த வர ஒத்துச்சியா? அப்படி இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு வர வேண்டும். இன்னும் ஒரே ஒரு வடை வேணுமாண்டா? உனக்காக இடுகாட்டுக்கு சென்று பிணங்களை எரிச்சு சாம்பலா எடுத்து வர தெரியுமா? அந்த நேரத்துல யாராவது அந்த பேய் புது என்ன அடிச்சாலும் அடிச்சிடும். இல்லன்னா அந்த இடுகாட்டுல காவல் இருக்க மாதிரி அவன் என்னால அடிச்சாலும் அடிச்சிடும். அதனால் யார் என்னிடம் எதிர்த்து வந்தாலும் அன்னவர் தலை மீது என் வலது கரத்தை வைத்தால் அவர் அப்போது எரிஞ்சு சாமி. ஏன்னா பணத்தை பூரா எரிச்சு எங்கேயுமே மரமட்டை கிடையாது. பணத்தை எரித்துக்கு எறும்புட்டையும் கிடையாது. அதனால என் கரத்தை வச்சா அன்னவரை எரிச்சு சாம்பல் எடுத்தாந்து ஒண்ணு தருவேன். சந்திரு மயில் இருக்கிறான். சந்திரு ஏண்டா குணங்க போறது சாதாரண வரமா சாமி? ஏண்டா தப்பி தவறி பக்கத்துல இருக்கிறோம். அந்த வார்த்தை எனக்கு கொடுத்துட்டா தலைக்கிறதுக்கு சொல்லிவிடும். சாமி இவன் ஒரு வரம் கேக்குறான். ஆமா, அந்த வரத்தை கொடுத்துட்டா கேட்டா எங்கேயுமே மரமட்டை கிடையாது சாமி. என்னால வெறும் வெட்டி கை பூரா காப்பு காய்ச்சி போச்சு. உனக்கு பிணங்களை எரிச்சு சாம்பல் கொடுக்க வேண்டுமானா என் வலது கரத்தை வைத்தால் அந்த ஒரு பசுமம் ஆக வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வர வேண்டும். பசுமமாக ஆக வேண்டும். சுவாமி, நமது பிள்ளையா இருந்தாலும் அவனும் அரக்க குலத்தை சேர்ந்தவன். நான் என்ன சொல்றேன்னு கேட்டாக்கா, உனக்கு ஒரு பக்தி முக்கியமா இருக்கலாம். நான் வேணான்னு சொல்லல, ஒரு அளவுதான். ஆனா நீ வரம் கொடுத்தாக்கா பல விபரீதம் நேர்ந்து ஆயிடும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டாக்கா, என் பேச்சு கேளு. அன்னவருக்கு வரம் கொடுக்க வேண்டாம். ஒரு மகனானவன் வந்து வரத்தை கேட்டா கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? சொல்லுங்கம்மா. ஏன்னா வாயை திறக்க மாட்டேன்றாங்க. ஐயோ, நானும் இப்போ பிள்ளைக்கு வர கொடுக்க மாட்டேன். ஐயோ, நான் சந்திரே சொத்து யாருக்கு? பக்தனாக இருந்து உனக்கு பிள்ளையாக பிறந்திருந்தால் நீ வரத்தை கொடுத்திருப்ப. பொம்பளைகளுக்கு என்ன வேலை தெரியுமா? வாய மூடின்னு வந்தா ஆம்படியா வந்தா சாப்பாடு செஞ்சு போடணும். அவன் காலை கழுவணும், கை காலை அமுக்கணும். அந்த வேலையோட நிறுத்திக்கணும். உன் வேலை என்ன வேலை? சாமராணி மண்டபத்துல போய் அமைதியா உட்காரு. மண்டபத்தில் போய் கறிக்குழம்பு செய்ய நான் வந்து சாப்பிடுறோம். எங்கேயுமே போட மாட்டாங்க. இந்த பங்குனி மாசம் வரைக்கும் உனக்கு ரசம் தான். அப்படியா? இதுதான் உங்க முடிவு. வாழ்க்கை அதுதான். இதுதான் உங்க வாழ்க்கை. நீ போய் சாமராணி வரது நீ அனுபவிச்சுங்க. வரதான் எத்தனையோ பாத்துருக்கிறேன். சரி, ஒரு மனிதனுக்கு பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம். கண்டிப்பா அப்படி அந்த இறப்பு என்பது ஏற்பட வேண்டுமானால் தன் கரத்தினாலதான் ஏற்பட வேண்டும். இந்த புலி தோலை எப்படி பிச்சுன்னு போகுதுன்னு பாரு. ஆமா சாமி, கையில் இருக்குமாறு 32 ஆயுதம். இந்த ஆயுதத்தினால எனக்கு மரணம் வரக்கூடாது. என் கையாலதான் எனக்கு சாவு வரணும். சரி,
மகனுக்கு தானே தரோம். ஆமா. வருங்காலத்துல நம்மளுக்கு பின்னாடி நம்ம மகன் தானே ஆட்சி செய்வான். ஆமா அதனால ஆமா. கேட்ட வரத்தை தந்து சரி நான் போய் தரட்டுமா? இப்போ ஒரு சில வீட்டுல நடக்குது. ஆமா. அப்பா கிட்ட இருக்கிற சொத்து பத்து பூரா எடுத்துக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டான். அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அந்த கட்டிக்கார கம்யூனிட்டி சொல்லு. கெட்டிக்காரன் மாதிரி நான் செய்ய மாட்டேன். ஆமா. அதனால எங்க அப்பா எனக்கு வரவர்த்தார் பாத்தியா, ஆமா. அந்த வர்ணம் மெய்யோ பொய்யோ அப்படி என்று சோதிச்சு பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. பரமேசா அதே ஈசா பரமேசா ஆமா. கொடுத்த வர்ணம் மெய்யோ பொய்யோ என்று நான் சோதிக்க போறேன். ஆமா சோதிக்க போறோம். ஐயோ நான் இல்ல சாமி. நான் 3 நாளா குடிக்கல. இங்க வா சந்திர. ஏன் சாமி? சந்தேகமா இருக்குது அவனுக்கு. ஆமா. அதனால அவன் பக்கத்துல போய் நில்லு. நான் என்ன பட்டப்பட்டியா உரிச்சிருவான். பரமேசா நீ கொடுத்த வர்ணம் மெய்யோ பொய்யோ என்று அத உன்னையே நான் சோதிக்க போறேன். அவன் வரானா? இல்ல நீ பெத்து பாட்டு போடு. நான் சூத்துக்கிட்டோம். அவன் என்ன அடிப்பானா? குடுவானா? அதான் ஈசா அதான் பரமேசா பரமேசா. அட ஓட்டாண்டி நாயே நாயே. அட பிச்சாண்டி நாயே எப்படியா பையா கொடுக்காத சொன்ன கேட்டியா? என்னப்பா? என்னப்பா? அட ஓட்டாண்டி நாயே அட பாபாட்டி பரமேசா இல்லடா. நன்றி குடிக்க போறாரா ஐயா? நான் சொல்ற இடத்துல பாருங்க பாடுறா. என் மகன் 3 நாளா தூங்காம இங்க போய் படுத்து தூங்குறான் பாடுறா. ஐயா நான் சொல்ற மாதிரி பாரு. உடனே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்ற மாதிரி கேளு. எங்கேயாவது போயிட்டு சுடுகாட்டில் போயிட்டு நோண்டிட்டு போய் நோண்டிட்டு உள்ள படுத்துக்க, அவன் தேட மாட்டான். போய் குழிய தோண்டிட்டு ஆமா. அதுல போய் அட வேண்டாமடா பாவி கையில் சூளம், கையில் சூளம், முகத்தில் போதை, இவன் தான் அந்த கையில வாசிப்பான். போட்டடி.
மன தானம் பிடிக்கிறது தந்திரு அந்த கையில மலையை ஆட்சி செய்து மோன ஏதாவது பிரச்சனை குத்து வலை கட்டி கண்ணில் குத்து அது குத்தலுக்கு இல்லடா அது அகல சரி அவனுக்கு எங்கன்னா போச்சு அது இடத்துல மறந்துடும் போயிட்டு அந்த சுடுகாட்டில் மாதிரி போ தூத்தலாம் கீழே வண்டியா தேரும் அவன் நம்ம எங்க போனாலும் விட மாட்டேன்றான் ஏன்னா என் அழக பார்த்தா அப்படி யாரு நான் சாமின்னு கூட பார்க்க மாட்டேன் கந்த சேர்ப்பால அப்புறம் ஏன்னா நான் அழகா இல்லையா ஏன் பாப்பா நான் அழகா தானே யாருன்னு போகுது உன் ஆய்வு சீனுதுரா கரும இந்த சின்ன பாப்பாவை கேட்டு அழகா இருக்கிற அண்ணா சீனுது சரி இப்ப என்ன தெரியுமா அவனா ஆமா உருவெடுத்தான் ஒரு ஆலமரமாக நிலை நிறுத்தினால் அவன் வந்து சுத்தி சுத்தி பார்த்து ஓடிடுவான் ஆலமரமா நின்றலாமா இந்த காலகட்டத்தான் பரமகடனை சோதிச்சு தேட வேண்டும் என்று இந்த காலகட்டத்தில் ஓடி வந்தேன் இது வரைக்கும் இந்த காலகட்டத்துல இப்பேற்பட்ட ஒரு ஆலமரமே கிடையாது இந்த ஆலமரம் நெய்யோ பொய்யோ அதனால நான் இப்ப எப்படி உருமாற போறேன் ஆலமரத்தை எது வந்து ஆசைக்கும் ஏன்